Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி: நம்பி வாக்களித்த மக்களுக்கு காங்கிரஸ் பச்சை துரோகம் செய்துள்ளதாக டி.ஆர். பாலு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முயற்சி செய்வதாக அவர் தனது கண்டனத்தை முன்வைத்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து திமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளியாகியிருக்கக்கூடிய அறிக்கை சில காலம் மறைந்திருந்த அவர்களுடைய குணத்தை வெளிக்காட்டி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எப்போதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான சூழலும் நெருக்கடியும் உண்டானதோ அப்போதெல்லாம் உற்ற தோழமையாக இருந்தது திமுக தான் எனவும், அதற்காக நாங்கள் கொடுத்த விலை அதிகம் என்பதோடு அவற்றை இன்முகத்தோடு ஏற்றதாகவும் சுட்டிக்காட்டி டி.ஆர். பாலு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சோனியா காந்தி, மன்மோகன் சிங் ஆகியோரோடு சிறந்ததொரு நட்புணர்வையும் தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியோடு பாச பிணைப்பையுமே காட்டி வந்ததாகவும், அவரும் நான் சகோதரர் என்று அழைக்கும் ஒரே அரசியல் தலைவர் ஸ்டாலின் தான் என்றெல்லாம் சொல்லி வந்ததை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு இன்று அவை முறிந்து விட்டதாக காங்கிரஸ் கூறியிருப்பதை செய்திகளில் பார்த்தபோது ஏனோ திகைப்பு ஏற்படவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பெரும்பான்மை இடங்களை பெற்று தேர்தலை சந்தித்து கூட்டணி கட்சி தொண்டர்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பணையம் வைத்து கயமையுடன் மாற்று அணிக்கு சென்றிருப்பதாகவும், ஏதோ பெரிய அரசியல் ராஜதந்திர முடிவை எடுத்தது போலவும் அதற்கு கொள்கை முலாம் பூசி நியாயப்படுத்த காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பதாகவும் டி.ஆர். பாலு விமர்சனம் செய்திருக்கிறார். திமுக தலைமையிலான ஆட்சி அமையுமின்றி நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பச்சை துரோகம் என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய டி.ஆர். பாலு குறுக்கு வழியில் அதிகாரத்தை அடைய காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் முயற்சி செய்திருப்பதாகவும் கடுமையான சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி யாரை வேண்டுமானாலும் ஆதரிக்கட்டும், அது அவர்களுடைய விருப்புரிமை. ஆனால் யாருக்கு ஆதரவளித்தாலும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருப்பதே அரசியல் அறமாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய டி.ஆர். பாலு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் கட்சியே தயங்கிய நேரத்தில் 2019 தேர்தலில் சென்னையில் அவரை பிரதமர் வேட்பாளராக மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்ததையும் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை டி.ஆர். பாலு வெளியிட்டிருக்கிறார். தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிதல்ல, ஆனால் அவை நிரந்தரம் அல்ல என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும் என்பதோடு காலம் பதில் சொல்லும் எனவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரசுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்து டி.ஆர். பாலு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.